மக்களே, குக்கு வித் கோமாளி சீசன் 7 எபிசோட் நம்பர் 27. இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. எலிமினேஷன்லயே ஒரு பெரிய சம்பவம் இருக்க போகுதுன்றதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த எலிமினேஷன் யாரா இருக்க போகுதுன்றது நாளைக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அட்வான்டேஜ் டாஸ்கை யாரு எப்படி பண்ணாங்க, யாரெல்லாம் பேர் ஆகி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குற நபர்களே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரக்ஷன் மற்றும் மாக்காப்பாவோட காம்போவை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்ன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த சீசன் வந்து அப்படியே டிஆர்பி மட்டத்தில் போயிட்டு இருக்குது. ஸோ அவங்களும் ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் ரக்ஷன் எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரக்ஷன் மாக்காப்பாவை பேர் பண்ணுறது, இந்த பேரை கண்டினியூ பண்ணுறதுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் நடக்குதா, இன்ட்ரெஸ்ட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தெரில. ஓகே, ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே ரக்ஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்றாரு, இன்னைக்கு எல்லாமே 2ஆ இருக்க போகுது. இன்கிரீடியன்ஸ் 2, இண்டூரன்ஸ் 2, குறிப்பா எலிமினேஷனும் 2 அப்படின்ன மாதிரி சொல்லும் போதே அங்கே ஒரு பல பேருக்கு வந்து ஐயையோ என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே ஒரு பக்கம் ஷாக்ல போயிட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்மளை விட ஒருத்தன் வீக்காக இருக்கானா இவன் எலிமினேட் ஆயிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த ஒரு பேட்டர்னை அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எப்பா நம்ம ஓரளவுக்கு பண்ணுறோம், நம்மளோட டேஞ்சர் ஜோனில் இவங்கலாம் இருக்காங்க, ஸோ மேபி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு சொன்னோன்னே இதில் இன்னொரு ட்விஸ்ட்டுமே வேற ஓப்பன் பண்ணி விட்டாங்க. என்ன ட்விஸ்ட்டுனா, இப்போ 2 டீம்லேருந்து 2 பேர் எலிமினேட் ஆவாங்க. இந்த டீமில் ஒருத்தர், அந்த டீமில் ஒருத்தர் அப்படி எலிமினேட் ஆவாங்களான்னும் போது இப்போ அந்த சைடு ஒரு வீக் இருக்கும், இந்த சைடு ஒரு வீக் இருக்கும். அந்த 2 வீக்கும் போயிடுவோம், நம்ம சேஃப் ஜோனில் இருப்போம்னு நினைப்பாங்க. அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, இல்லை இது டீம் மேட்ச் தான், ஒயிட் விசஸ் ஆரஞ்சு டீம். அதில் எந்த டீம் தோக்குதோ தோக்கிற டீம்லேருந்து 2 பேர் எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரிஸ்க் ஃபேக்டரும் எலிமினேஷன் ஃபேக்டரும் அதிகமாக இருக்கு. யார் வேணாலும் எவிக்ட் ஆகலான்ற சுச்சுவேஷன் தான். 3ல் 2ன்னும் போது அது யாரா வேணாலும் இருக்கலாம். இத்தனை நாள் நல்லா பண்ணிட்டு இந்த நாள் வந்து சொதப்புறதா கூட இருக்கலாம், மற்ற நாள்லாம் சொதப்பிட்டு இன்னைக்கு வந்து நல்லா பண்றதா கூட இருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வாரம் சம்பவம் இருக்கு. ஸ்டார்டிங்கே ஒரு சம்பவமாக தான் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இதில் ஜட்ஜுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா அவங்களும் டீம் வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயும் ஒரு ப்ரெஷர் இருக்க போகுது அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே கோமாளி பேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பவர், கேர்ள்ஸை வச்சு பேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் தான் ஒரு டாஸ்க் விளையாட போகிறாங்க. அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி கோமாளியை பேர் பண்ண போகிறாங்க. பட் அந்த கோமாளி பேரிங்கில் ஒரு ட்விஸ்ட். போன வாரம் எப்படி இருந்தது, உள்ளே போய் 2 பேரை கூப்பிட்டு வந்து ஒருத்தர் அந்த டீமுக்கும் ஒருத்தர் எந்த டீமுக்கும் அனுப்பிச்சு விட்டாங்க. பட் இந்த வாட்டி என்ன பண்ணிடுவாங்க, கோமாளிகள் 2 பேர் வந்து வெளியே வந்துருவாங்க. ஸோ டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே வந்துருவாங்க. அதை பார்த்துட்டு யார் தேவையில்லை, ஸோ இந்த டாஸ்க்கு ஜெயிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேப்டன் சம்யுக்தா மற்றும் கேப்டன் சங்கீதா அவங்களுக்கான சேலஞ்ச் என்னன்னா, வாட்டர் மெலான் ஜூஸ் ஒரு பெரிய கிளாஸ்ல வச்சிருக்காங்க. அந்த கிளாஸ்ல இருக்கிறத ஃபுல்லா யார் குடிச்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்றது தான். இதுல ஃபர்ஸ்ட் சுனிதா வராங்க, கருப்பு மற்றும் எல்லோ கலர் சாரி. அது என்ன கேரக்டர்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, அவங்க ஏதோ ட்ரை பண்ணாங்க, சரி ஓகே. அடுத்து ராமர் வந்தாரு. இதுல குறிப்பா வந்து அந்த தண்ணி அடிக்கிற ஒரு கெட்டப்ல வந்தாரு. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினா அப்படின்ற ஒரு பாட்டு போட்டாங்க. இதுல வந்து இந்த ஷோ தான்டா, குக்கே இல்லாத குக்கிங் ஷோவை பார்க்க முடியுது. இதுல வந்து அப்பா அடிக்கடி லீவு போட்டுறாரு, நீங்க பண்றதுக்கு அவர் வீட்லயே இருக்கலான்ற மாதிரி போயிருது. இதுல கப்புள்ஸ்ன்ற மாதிரி கூட்டு வந்து ஓசிலேயே ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. என்னடா இது, இந்த சீசன்ல சமைக்கிறத ஜட்ஜஸ் சாப்பிட்றத விட இல்ல நாங்கெல்லாம் சட்டியை காலி பண்ணி சாப்பிடுவோம், அதை விட இங்கே பூனையும் எலியும் தாண்டா சாப்பிடுது. அந்த வண்டு அப்படியே பூச்சி கீச்சி, அதை மிஸ் பண்ணிட்டீங்க ராமரையா, அதையும் சொல்லி இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து போட்டு செஞ்சுன்னு விட்டார். ஸோ ராமர் இன்னைக்கு ஒரு பயங்கரமான அந்த இன்ட்ரோ சீன்ல சம்பவம் செஞ்சாரு, நல்லா இருந்தது. அதுல சரி ஜூஸ் யார் குடிக்கிறாங்கன்னு பார்த்தா சம்யுக்தா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி சங்கீதா முடிவு பண்ணிட்டாங்க, எப்படியா இருந்தாலும் இந்த ஜூஸ் குடிக்க முடியாது, சுனிதா ராமர் 2 பேர்ல யார் வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொன்ன உடனே சம்யுக்தா அந்த டாஸ்க்கை ஜெயிக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ராமரை செலக்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த டீமுக்கு வந்து சுனிதா அமைச்சிடறாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து ராஜி விசஸ் ராஜேஸ்வரி, 2 ஆருக்கும் மோதல். சரி இதுல யார் வரப்போறான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டாலி வராங்க, அருக்காணி கெட்டப்ல. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அந்த சீன்ல வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் போடுவார் வெத்தலை, இவருக்கு ஒரு பொண்டாட்டி பத்தலை, 2வது பொண்டாட்டி கேட்குதுன்ற மாதிரி ஒரு கவுண்டரை போட்டிருப்பாங்க. இது தேவையில்லாம இருந்தது. அதுக்கப்புறம் புஷ்அப் சேலஞ்சுன்ற மாதிரி வச்சிருந்தாங்க ஸ்ரித்து ஸ்டேயா மற்றும் டிராவிட் ராஜுக்கு. ராஜ் தான் சாக்குன்னு ஹஸ்பண்ட் மேல மொத்த வெயிட்டும் போட்டு அவர் பாட்டுன்னு கீழே விழுந்துட்டாரு. அது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிச்சு.
அடுத்து புகழ் வர்றாரு இன்னொரு கோமாளியா, பரட்டை கெட்டப்ல ரஜினி கெட்டப்பான். அவரை வந்து ராமர் செஞ்சு விட்டாப்புல அந்த ஒரு கையை மறைச்சு வச்சுக்கிட்டு இன்னொரு கையை இடுப்புல கிள்றதுக்கு. ஸோ இந்த வல்கரான ஜோக்ஸை வந்து நிறுத்துறது இல்லை, அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு ஜெயிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க். சென்டரா வந்து ஒரு டார்ச் லைட் வச்சிருக்காங்க, அதை சுத்தி ஒரு ஸ்கொயர்ல ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும், தப்புன்னு பஸ்ஸர் அடிச்சோம்னா அந்த டார்ச் லைட் எடுக்கணும். ராஜு போய் எடுத்துட்டு புகழ் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. புகழோட நிலைமை ஆல்ரெடி 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ராஜு போட்டு பொழந்தெடுத்தா. திரும்ப வந்து ராஜு என்ன செலக்ட் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி புகழ் ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டார். இன்னொரு பக்கம் டாலி அந்த டீமுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே, கடைசி ஸ்ரேயா அண்ட் பாக்கியா இவங்க 2 பேருக்கு யார் கோமாளின்னு பார்த்தீங்கன்னா உனக்கும் எனக்கும்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு இவர் பாக்கியராஜ் ஒரு கேரக்டர் வந்துட்டு அந்த என்ன பொட்டி, ஐயோ அந்த பொட்டி ஞாபகம் வர மாட்டேங்குது, ஹார்மோனியம் பொட்டி. அந்த ஹார்மோனியம் பொட்டியை எடுத்துட்டு விக்கி சிவா வந்து செஃப் ஆஃப் த வீக்கோட காமெடி இந்த புகழை வச்சு ரோஸ்ட் பண்றது, பாட்டை செலக்ட் பண்ணி இந்த பாட்டை போடுறேன்ற மாதிரி ஒவ்வொரு பாட்டு செலக்ட் பண்ணி போட்டது, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு விக்கி சிவாது. அடுத்து குரேஷி வந்து தில்லுமுள்ளு ரஜினி கெட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புத்திய கூடு மாதம்பட்டிக்கு அப்படின்னு ஒரு கவுண்டர் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல கூட மாதம்பட்டியோட பேரை வச்சு அட்டாக் பண்ணதா இருக்கட்டும், ஸோ அந்த டைலாக் டெலிவரி பண்ணதா இருக்கட்டும், குரேஷி ஒரு கேரக்டர் கொடுத்தா தத்ரூபமா அந்த கேரக்டரால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை அழகா பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இதுல இவங்களுக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா காய்கறி. ஸோ டேபிள் மேலே கண்ணை கட்டிட்டு ஒரு 5 காய்கறிகள் ஒரு 6-7 ஒரு 10 காய்கறிகள் வச்சிருக்காங்க. அதுல ஜட்ஜஸ் ஒவ்வொரு பேர் சொல்லும் போது அதை கரெக்டாக தொட்டு பார்த்து இதுதான் கண்டுபிடிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டஃபா போச்சு, பாக்கியாவா ஸ்டே, ஏன்னா 2 பாயிண்ட் பாக்கியா 2 பாயிண்ட் ஸ்டே ஆன போது கடைசியில யார் ஜெயிக்கிறாங்கன்னும் போது கடைசியில பாத்தீங்கன்னா பாக்கியா ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்ச உடனே குரேஷி அவங்க செலக்ட் பண்ணிடுறாங்க, விக்கி சிவா தூக்கி ஸ்டேயை அமைச்சிடுறாங்க. ஸோ ஆகமத்துல பேரிங் செலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இதய முரளி படத்தோட கையடு, பிரீத்தி முகுந்த், அதர்வா, அந்த படத்துல ரக்ஷனும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, டிராவிடும் நடிச்சிருக்காரு, ரங்கராஜ் பாண்டேன்ற பாருங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவரும் நடிச்சிருக்கிறார் அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுல நிறைய டிஸ்கஷன் நடந்தது. அந்த ஃபிளர்ட்டிங் சீன்ஸும் கைடுக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னும் போது நீங்க அவங்க ஒரு 3 சொன்னாங்க, ஆனஸ்ட், டிராவலிங், சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த 3ம் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி புகழ் போய் ஃபிளட் பண்றது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. இது நடந்து முடிஞ்ச உடனே பரோட்டா சேலஞ்ச். ஸோ அந்த பரோட்டா எப்படி போடணுன்ற மாதிரி மாதம்பட்டி டெமோ பண்ண இவங்க போய் பரோட்டா போடணும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கோமாளி, அடுத்து குக்கு அப்படின்ற கேட்டகரியில ஒரு குறிப்பிட்ட டைம்ல பண்ணாங்க. இதுக்கு நடுவில் கையடும் அந்த ப்ரொமோஷன் டீம், இதய முறையில் ப்ரொமோஷன் டீம் வந்து அங்கங்க பேசுற சீன்ஸ் எல்லாம் நடந்தது. ஸோ இதுல முடிவுல டிராவிடன்ற புகழ் வந்து பாத்தீங்கன்னா 13 பரோட்டா போயிருக்காங்க, 13மே குவாலிஃபை ஆயிடுச்சு. அப்போ புகழ கையிலேயே பிடிக்க முடியல, அவர் ஒரு அட்ராசிட்டிஸ் பண்ணுவார்ல அதை பண்ணிட்டு இருந்தார். சுனிதா அண்ட் சங்கீதா 18 போட்டாங்க, அதுல 3 டிஸ்குவாலிஃபை ஆகி 15 செலக்டட். சித்து அண்ட் ஸ்ரேயாக்கு வந்து சிவா, விக்கி சிவா அண்ட் ஸ்ரேயாக்கு 8. ஸோ டோட்டலா ஒயிட் டீம் 36 பரோட்டா போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆரஞ்சு டீம்ல வந்து அனிருத் அண்ட் ராமர் மற்றும் இவங்க பாக்கியா மற்றும் வினோத் மற்றும் குரேஷி இவங்கெல்லாம் சேர்த்து 22 பரோட்டால 5 மைனஸ் பண்ணி 17 பரோட்டா. டாலி அண்ட் ராஜேஸ்வரி வந்து 13 போட்டிருக்காங்க, அதுல 2 மைனஸ் பண்ணி 11 பரோட்டா. ஓவராலா கணக்கு பண்ணும்போது 28 பரோட்டா ஆயிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ஒயிட் டீம் வந்து 36 பரோட்டா, 8 பரோட்டா எக்ஸ்ட்ரா போட்டு இந்த வாரத்தோட குரூஷியல் அட்வான்டேஜை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு பயன்படுத்துதா இல்லை பாதகமா போகுதா அப்படின்றது எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கிராய்ஸ்.